வணக்கம். T20 உலகக்கோப்பை 2024 செமிஃபைனல் 1 போட்டி ரொம்ப மொக்கையாக நடந்து முடிஞ்சிருக்கு. காரணம், ஆப்கானிஸ்தான் அணி வெற்றி பெறுவார்கள் அப்படின்னு மிகவும் பெரிதும் எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் சவுத் ஆப்பிரிக்கா அணி சிறப்பாக விளையாடி இந்த போட்டியில் வென்று இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றுவிட்டது. வாங்க முழு விவரத்தை பார்க்கலாம். அதாவது, பிரைன் லாரா கிரிக்கெட் ஸ்டேடியத்தில் சவுத் ஆப்பிரிக்கா மற்றும் ஆப்கானிஸ்தான் அணிகள் மோதின. டாஸ் வென்ற ஆப்கானிஸ்தான் அணி முதல்ல பேட்டிங்கை தேர்வு செஞ்சது. ஆனால் அது மிகப்பெரிய தப்பான செயலாக முடிஞ்சிருச்சு. காரணம், சவுத் ஆப்பிரிக்கா பவுலர்ஸ் ரொம்ப சிறப்பாக பந்து வீசினர். அவங்க பந்து வீச்சை சமாளிக்க முடியாமல் ஆப்கானிஸ்தான் பிளேயர்ஸ் டக்குன்னு அவுட் ஆயிட்டாங்க. ஆட்டத்தின் தொடக்கத்திலிருந்தே குர்பாஸ் 0, இப்ராஹிம் ஜட்ரான் 2, குல்பிடி நைப் 9, ஓமர்ஜாய் 10, நபி 0, ரஷீத் கான் 8 எல்லா பேட்ஸ்மேனும் சொதப்பிட்டாங்க. இறுதியாக ஆப்கானிஸ்தான் அணி 12வது ஓவர்லேயே 56 ரன்னுக்கு ஆல் அவுட் ஆகிட்டாங்க. சவுத் ஆப்பிரிக்கா பந்துவீச்சில் மார்கோ ஜான்சன் மற்றும் சம்சி 3 விக்கெட் எடுத்தனர். ரபடா மற்றும் நாட்ஜே தலா 2 விக்கெட் எடுத்தனர். அடுத்து 57 அப்படிங்கிற எளிதான டார்கெட்டை நோக்கி சவுத் ஆப்பிரிக்கா அணி களமிறங்கினாங்க. ஆரம்பத்தில் டிகாக் அவுட் ஆக்கி ஃபசல் ஃபரூக்கி ஒரு பரபரப்பை ஏற்படுத்தினார். ஆனால் அதுக்கப்புறம் கேப்டன் மார்க்ராமும் ரீஸா ஹெண்ட்ரிக்ஸும் பொறுப்பாக விளையாடி பார்ட்னர்ஷிப்பாக 50 ரன் சேர்த்து அணியை வெற்றிக்கு அழைத்து சென்றனர். 9வது ஓவர்லேயே சவுத் ஆப்பிரிக்கா அணி டார்கெட்டை அச்சீவ் பண்ணிட்டாங்க. 9 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார்கள். ரீஸா ஹெண்ட்ரிக்ஸ் 29 ரன்னும் கேப்டன் மார்க்ராம் 23 ரன் எடுத்து நாட் அவுட்டாக இருந்தனர். சவுத் ஆப்பிரிக்கா அணி பார்த்திங்கன்னா T20 உலகக்கோப்பை மற்றும் 50 ஓவர் உலகக்கோப்பை எல்லா ஃபார்மேட்லையும் சேர்த்து முதல் முறையாக இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றுவிட்டார்கள். அதில் ஒரு சந்தோஷம்தான். இந்த போட்டியோட சிறந்த வீரராக மார்கோ ஜான்சன் தேர்வு செய்யப்பட்டார். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ.